வணக்கம் நண்பர்களே. புதிய அரசு பதவியேற்று ஒரு வாரம் ஆகியிருக்கு. இந்த ஒரு வாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க, நிறைய புதிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வழக்கம் போல அவர்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் மூலமாக அந்த பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய, அதாவது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட புதுசா பாக்குற மாதிரி, புதுசா பிரமிச்சு பாக்குற மாதிரி இவங்க ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. இப்போ பாருங்க, முதல்வர் நாற்காலியில் ஒரு வெள்ளை துண்டு போட்டிருக்காங்க, டர்க்கி டவல். இவர் பதவியேற்று போய் உட்காரும் போது அந்த டர்க்கி டவல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டர்க்கி டவல் எடுத்துட்டாங்க. கேட்டா விஜய்க்கு அந்த டர்க்கி டவல் கலாச்சாரம் பிடிக்கல, அதை எடுத்துட சொல்லிட்டாரு. அது ஒரு விதமான ஒரு முதலாளித்துவ மனப்பான்மை, அதை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அதற்கு ஒரு காரணம் பரப்புறாங்க. அவங்களுக்கு பல விஷயம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே புதுசு. ஏன்னா அவங்க கனவு கூட காணாத ஒரு வாய்ப்பு இது. அதனால அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இதற்கு முந்தைய அரசு, அதாவது திமுக அரசு இருந்தப்போ அந்த டர்க்கி டவல் கலாச்சாரம் என்பது இல்லை. அதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பயன்படுத்துறது இல்லை. இது அதிகாரிகள் செய்கிற ஒரு புதுசா வர்றவங்களை கொஞ்சம் குஷிப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யணும்னு அதிகாரிகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அப்படி ஆர்வத்துல செஞ்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது இல்லை. அப்புறம் விஜய் தன் கையாலேயே சாப்பாடு எடுத்துருந்து தன் கையாலேயே சாப்பிடுறாரு, முதல்வர் சேர்லயே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அப்படியெல்லாம் காட்சிகளை அவங்க படங்களாக எடுத்து பரப்புறாங்க. முதல்வரின் எளிமை, அவருடைய சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது முதல்வருடைய அறை என்பது பெரிய சேம்பர், இது ஒரு பெரிய அறை. அந்த அறையில் உதவியாளருக்கு இடம் இருக்கு, உண்பதற்கு தனி இடம் இருக்கு. அதே போல அவருக்கு தனித்தனியான செயலாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த அறையை ஒட்டி தான் அவங்களுக்கெல்லாம் அறை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ 10க்கு 10 ரூம்ல முதலமைச்சர் சேர் நாற்காலி போட்டு அவரை உட்காரச்ச மாதிரியும், அதை விட்டு எந்திரிச்சு போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி முதல்வர் சேர்ல உட்காந்துட்டு அந்த டேபிள்லயே சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து வச்சு சாப்பிட்ற மாதிரியும், இதெல்லாம் ரொம்ப கேவலம். அதெல்லாம் அது ஒரு பெரிய செய்தியா பரப்புறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மதுக்கடை, அதாவது எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான ஒரு அரசியலை பண்றாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். மதுக்கடைகள் 12 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை இயங்கும் அப்படிங்கிறது நடைமுறை. அதுதான் எப்பயுமே இருக்கு. யாரும் 10 மணிக்கு பிறகு கடையை திறந்து வைங்கன்னு சொல்றது. இன்னும் சொல்ல போனா பல கடைகள், அதாவது சென்னை நகரை ஒட்டி இருக்கிற பல ஊர்களில் பல பகுதிகளில் இருக்கிற கடைகள்லாம் கரெக்டாக 9:40க்கே மூடிடுவாங்க. 9:40க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் பிளாக்ல அதுக்கப்புறம் விற்கலன்றது ரெண்டாம் பட்சம். ரெண்டாவது 9:40க்கே கடையை மூடிடுவாங்க. இவங்க ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 10 மணிக்கு பிறகு கடை செயல்படக்கூடாது, 10 மணிக்கு மூடப்பட்டாக வேண்டும், 10 மணிக்கு எல்லா கடையும் 10 மணிக்கு தான் மூடுறாங்க. இதை திரும்ப சொன்னா அது ஒரு செய்தி, அது புதுசு. அது அப்புறம் FL2 மதுக்கடைகள் 11 மணிக்கு, FL3 மதுக்கடைகள் 12 மணிக்கு, அதாவது பார், பிரைவேட் பார், இதெல்லாம் இத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணணும். அப்படிதான்டா பண்ணுகிறாங்க. யாரும் அதுக்கு மேல, அதுக்கு அந்த இப்போ 12 மணிக்கு மேல இந்த FL3 பார் எல்லாம் இயங்குறதே இல்லை. அது புது செய்தியா, அதை தொடர்ச்சி, அதுவும் எப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் தொடர்ந்து இந்த செய்தியிலே 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மது வைக்கக்கூடாது போர்டே தொங்கிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இதை இவங்க தான் பண்ற மாதிரி. இப்ப புதுசா ஒண்ணு என்னன்னா, இவங்க எங்கெல்லாம் அந்த 717 கடை மூடினாங்க இல்லையா, அப்படி மூடப்பட்ட கடைகளுக்கு பதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிரந்தரமா அந்த கடையை மூடிட்டாலும் அந்த கடைக்கு பதில் பிரைவேட் பாரு, அதாவது தாவைக்காவை சேர்ந்தவர்கள், அவங்களும் பொழைக்கணும்ல, அவங்களும் செலவு பண்ணிப்பாங்க, அவங்களும் சம்பாதிக்கணும்ல, தூய ஆட்சி. இவங்க அந்த மூடப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு பதில் அதே இடத்துல, அந்த எங்க கடையை மூடினாங்களோ அதே இடத்துல பிரைவேட் பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது FL2ன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ரெக்ரியேஷன் கிளப் மாதிரி பிரைவேட் பார், அதை அவங்க திறந்திருக்காங்க. இப்போ சேலத்தில் திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய செய்தி வருது. அங்கே இருக்கிற ஜனங்க கடுப்பாயிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு வாரத்தில் இந்த அரசு என்னென்னலாம் தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே வாரத்தில் ஏற்பட்டுருமோன்னா ஏற்பட்டிருக்கு. 2 வருஷத்துல ஆட்சி பிடிக்க முடிஞ்சுச்சு இல்லை, ஒரே வாரத்தில் கெட்ட பேர் வராதா? ஒரே வாரத்தில் கெட்ட பேர் வருது. ஒரு வகையில்
இவரை வந்து ரஜினி காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். யார? இந்த முதல்வர் விஜயை வந்து ரஜினி காப்பாத்திட்டு இருக்காரு சொல்றாங்க. அடுத்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல தானே இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இப்ப எல்லாருமே சொல்றாங்க இன்ஸ்டா ரீல்ல தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி நடத்திடலான்னு பாக்குறாங்க. அது டிடிவி தினகரன் அல்லது உதயநிதி ஸ்டாலின் அல்லது மக்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், இவங்க அத்தனை பேருமே வந்து இப்ப சொல்றாங்க இவங்க சோசியல் மீடியாவை தவறா பயன்படுத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அது வந்து நம்முடைய தவறு இல்லை, மக்களுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ரஜினி என்ன சொன்னாரு? திரைப்பட புகழ் பிளஸ் சோசியல் மீடியா, அதுதான் வந்து இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னார்ல. எப்பவுமே ஒரு விஷயம் எது பாசிட்டிவா நடக்குதோ அதுவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூமராங்க மாதிரி திருப்பி தாக்கும். அது போலதான் விஜய்க்கு இந்த சோசியல் மீடியா, அந்த இன்ஸ்டாகிராம் அட்வான்டேஜ் இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் மாறி அவரை மிக கடுமையா பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் மூலமாக விஜயனுடைய புகழை பரப்பினார்களோ அந்த பொதுமக்கள் கிட்ட இருந்தே, அதாவது அவங்க எல்லாம் பொதுமக்கள் இல்ல, இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து பொதுமக்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்து பேசணுங்க அவங்க எல்லாம். அதாவது எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணாம், இந்த 2500 வேணாம், நீ நல்லா இருந்தா போதும், ஆட்சி நடத்தினா போதும், அந்த சிஎம் சேரை நீ உட்காரத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு வந்து பேசினாங்க இல்லையா. இப்போ அந்த பெண், அந்த குறிப்பா இந்த வசனத்தை சொன்ன அதே பெண், அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலா போன பிறகு அது மில்லியன் கணக்கில் போயிருக்கு. அப்படி வைரலா போன பிறகு அந்த பெண்ணுக்கு எழுந்த எதிர்வினை போட்டு வெளு வெளு வெளுன்னு பெண்கள் குறிப்பா தாய்மார்கள் போட்ட போடுல அந்த பொண்ணு வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு ரீல்ல தோன்றி சொல்லுது, எங்களுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு இதை பேச சொன்னாங்க, நானும் பேசிட்டேன், என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து பேசின அந்த வீடியோ வந்து வெளியில் வந்துருச்சு. இன்னும் பல பெண்கள், அதாவது இந்த மாதிரியான ரீல்ஸ் வெளியிட்டாங்கல்ல, அவங்கள போட்டு மொத்தி பல பெண்கள் வந்து வீடியோக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் மீது கடுமையான அதிருப்தி, கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம் இதுதானா? நீங்க வந்து எங்களுடைய வாக்குகளை வந்து எங்களையும் அறியாமல் அல்லது எங்களை வந்து ஒரு வகையில் மெஸ்மரைஸ் பண்ணி வந்து எங்களுடைய வாக்குகளை நீங்க திருடிட்டீங்க, அதற்கான பலனை அனுபவிப்பீங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறேன்னா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரீல்ஸும் வீடியோக்களும் பதிவுகளும் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டே இருந்தது. அந்த நேரத்துல தான் வந்து ரஜினியுடைய அந்த பேட்டி வந்தது, ஒரு வகையில விஜயை காப்பாத்தி விட்ட மாதிரி போச்சு. இப்போ அந்த சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ரஜினியுடைய வீடியோவை தான் கட் பண்ணி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீடியோ குறித்த அந்த கருத்துக்கள், அரசியல் விமர்சகர்கள் பார்வை, பத்திரிகையாளர் பார்வை, யூடியூபர்ஸ் என்ன பேசுறாங்க, இது வந்து பலாயிரக்கணக்கான வீடியோக்களாக வந்து மாறி வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த விஜய்க்கு எதிரான அந்த ஒரு அலை மாதிரி வந்து கிளம்பிச்சு பாருங்க. கடந்த 3 நாளா விஜய்க்கு எதிரான ஒரு அலைன்னே சொல்லலாம். அந்த அப்படி என்ன வேகத்துல வந்து இவருக்கு ஆட்சியை கொடுத்தாங்களோ அதே வேகத்துல ஆட்சியை பறிச்சிருவாங்கன்ற அளவுக்கு உண்மையிலேயே இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து 100% நம்பிக்கையா சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த ஓட்டு போட்டாங்க பாருங்க மக்கள், அவங்க கிட்ட இந்த வாக்குகள், அவர்கள் செலுத்திய வாக்குகளை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா 100% வந்து அவங்க விஜய திரும்ப அந்த நாற்காலியை விட்டு வந்து கிளம்ப வச்சிருவாங்க. போட்ட வாக்குகளை மறுபரிசீலனை பண்ணுவாங்க, அல்லது மீண்டும் மு.க. ஸ்டாலினுக்கு வாக்களித்து அவரை முதல்வராக உட்கார வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. தற்காலிகமா அந்த 2 நாளா வந்து அது டைவர்ட் ஆனதுக்கு காரணம் வந்து ரஜினிகாந்த் அவருடைய பேட்டி தான். ஸோ அந்த வகையில இப்போவும் விஜய்க்கு வந்து அவர் உதவிதான் பண்ணியிருக்காரு ரஜினி. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி குறித்த அந்த மக்களுடைய பார்வைங்கிறது டோட்டலா வந்து மாறி போயிருக்கு. இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து மக்களுக்கு தெரிய வந்த பிறகு அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள், மிகுந்த வருத்தப்படுகிறார்கள். அது என்னன்னா தொழில்துறை. இப்போ நம்ம பெருமையா என்ன சொல்லிட்டு இருந்தோம், தொழில்துறையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இரட்டை இலக்க வளர்ச்சியில் இருக்கு அப்படின்னு கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசே வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்குது. அவங்களே சொல்றாங்க தமிழ்நாட்டோட போட்டி போடக்கூட முடியாத அளவுக்கு தான் மற்ற மாநிலங்கள் இருக்கு. மற்ற மாநிலங்கள் சிங்கிள் டிஜிட், தமிழ்நாடு மட்டும்தான் டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில்துறையை யாரு கொடுத்துருக்காங்க? ஒரு கீர்த்தனான்ற அந்த பெண் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் மூலமாக பிரபலமான ஒரு பெண். அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகம் அவ்வளவுதான். ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து
இந்த பதவியை கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பொறுப்பை. அந்த பொறுப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலேயே ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கு. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஆலை, தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இது. அதனுடைய மதிப்பு 15,000 கோடி. இது தனியாருடைய தொழிற்சாலை இல்ல, மத்திய அரசு இங்க நிறுவவிருந்த ஒரு தொழிற்சாலை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு, மு.க. ஸ்டாலினும், இந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு, இந்த 3 பேரும் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசோட பேசி, ராஜ்நாத் சிங் அவர்கள், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட பேசி தொடர்ச்சியாக இந்த ஆலை இங்கு வருவதற்கு அவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் இது ஒரு மாற்று கட்சி, பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த அந்த அரசு. ஆனால் மாநில நலன் அப்படின்னு வரும்போது அவங்க ராஜ்நாத் சிங் அல்லது பிரதமர் மோடி இவங்ககிட்ட பேசி அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு படாத பாடுபட்டு. அதற்காக ஒசூர்ல 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கியிருக்காங்க. 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரன்வே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல ஓசூர்ல ஒரு விமான நிலையமும் அமைப்பதற்கான அந்த கோரிக்கை முன் வச்சு அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்பு அந்த தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா எங்க நடந்திருக்குன்னா ஆந்திராவில் நடந்திருக்கு. அந்த தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அது என்ன தொழிற்சாலைன்னா, இந்திய ராணுவத்துக்கு நம்ம பாதுகாப்பு, அந்த போர் விமானங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த போர் விமானங்களை தயாரிக்கிற அந்த விமானங்களை கொண்டு பாதுகாப்பு பரிசோதனை பண்றது, ரன்வேல ஓட விட்டுறது, அந்த பரிசோதனை செய்வதற்கான அந்த இடம், அதுதான் அந்த 100 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருந்த இராணுவத்துக்கு சொந்தமான அந்த விமானங்களை பரிசோதிக்கிற அந்த தளம். இந்த தளத்தின் முதலீடு 15,000 கோடி. அது இங்க தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்தா தேசிய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் மிக்க ஒரு இடமாக அந்த ஓசூர் பகுதி மாறி இருக்கும், தமிழ்நாடு மாறி இருக்கும். மிக மிக பெருமைக்குரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அது. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம், விஜய் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னீங்கன்னா, விஜய் அரசாங்கம் அமைத்ததால் தான் நாங்க இந்த தொழிற்சாலையை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காரணத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஆந்திராவில் அமைக்கிறாங்களா, அதை விட சிறந்த இடம் தான் ஓசூர்ல. அதை விட எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு இடம், சிறப்பான வசதிகளும் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அப்போ மு.க. ஸ்டாலின் அரசு. அதனால அவங்க உடனடியாக ஆந்திரா பக்கம் போகாம ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தாங்க. இங்க ஆந்திராவா தமிழ்நாடா அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்ல அவங்க இருந்தாங்க. இங்க புதிய அரசு அமைஞ்ச உடனே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்குமான்ற சந்தேகம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைக்க முடியாது அப்படின்னு காரணம், வெளிப்படையாவே அரசியல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கிற விஜய் அரசு பதவியேற்றவுடன் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு. இப்போ இதுக்கு நம்ம யாரை கோச்சிக்க முடியும், நம்ம மத்திய அரசு கோச்சிக்க முடியுமான்னா, மத்திய அரசு சொல்லுது இது இந்த அரசு நாங்க எதிர்பார்க்கிற அந்த கோஆபரேஷன், அந்த உதவிகளை இது சரியா செய்யுமா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்ட பிறகு எப்படி அவங்கள வலியுறுத்த முடியும் இல்லையா? அரசியல் ஸ்திரத்தன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்டை நோக்கி வெளிநாடுகளிலிருந்து மூலதனம் குவியுது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த அரசு எல்லாத்துக்கும் இணக்கமா இருக்கும், நமக்கு ஒத்துழைக்கும், நமக்கு கேட்கிற வசதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தொழிற்சாலைகள் அந்த மாநிலத்துக்கு வரும். முந்தைய மு.க. ஸ்டாலின் அரசுல ஏன் அவ்வளவு தொழிற்சாலைகள் வந்தது, வெளிநாடுகள்ல இருந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வந்ததுன்னா, எல்லா வசதிகளும் கிடைக்கும். பிளஸ் இந்த கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் ரொம்ப வலுவா இருக்கு, அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கு. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனாலதான் வந்தாங்க. இப்ப இந்த அரசுக்கு உட்கார்ந்து இருக்கு இல்லையா, இதுக்கு அரசியல்ல நிலைத்தன்மை கிடையாது, எப்ப வேணாலும் கவரலாம். இன்னும் ஒரு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 5 மாசம் மட்டும்தான் இந்த ஆட்சிக்கு உத்தரவாதம். அதாவது 5 மாசம் வரைக்கும் கவிழாது. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திருப்பி கொண்டு வரணும்னா 5 மாசம் தேவை. அப்போ இப்படி ஒரு சூழல்ல எப்படி யார் வருவாங்க? அப்ப எப்படி இருக்கும் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆண்டு இப்ப 2026-27 ஆண்டுக்கான தொழில் வளர்ச்சி அந்த புள்ளி விவரம் வெளியாகும் போது நம்ம எங்கேயோ பின்தங்கி போயிருப்போம். அதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போச்சுன்னா, வரவிருந்த தொழிற்சாலைகள் வராம போச்சுன்னா அது இந்த மாநிலத்துக்கும் ஒரு பெரிய அவமானம். அதே போல நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய தொழில்துறை வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பின்னடைவை அது ஏற்படுத்தும். அதுதான்
விஜய்க்கு நீங்க கொடுத்த ஆதரவு, நீங்க போட்ட ஓட்டால தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற பலன். அதே போல கடந்த திமுக ஆட்சியிலே இவங்க பெரிய அளவுக்கு குறையா சொன்னது எதுன்னா, இந்த மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு. காவல்துறை வந்து சரியா அதை கவனிக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சம்பவத்தை கூட, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம், இதையே தொடர்ச்சியா யார் அந்த சார்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டு தண்டனை அறிவிச்சு அவரை வந்து அந்த உள்ளவும் போட்டாங்க. இப்ப ஆனா இந்த தேர்தலையும் அதை தான் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த ஆட்சிக்கு வந்து 7 நாள் ஆச்சு இல்லையா? நான் முதல் 2 நாட்கள்லயே வந்து 7 குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு அடுத்தடுத்து ஒரே நாள்லயே வந்து 3 கொலைகள், கொள்ளைகள், அதே போல பல பல இடங்கள்ல வந்து சட்ட மீறல்கள். இந்த தாவேக்காவை சேர்ந்தவர்கள் வந்து விதிகளுக்கு புறம்பா அல்லது போலீஸை கொஞ்சம் கூட மதிக்காம வந்து பொது வெளியில் அவர்கள் அநாகரிகமாக நடந்துகிறது. இது எல்லாமே வந்து இந்த 7 நாட்கள்ல நடந்தது. அதற்குள்ளாக அரசியல் கட்சிகளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்களை விடுங்க, என்ன அரசியல் கட்சிகள் கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், உடனே கேட்டுற வேணான்னு. டிடி தினகரன் கேட்கிறாரு, இதான் உங்க சட்ட ஒழுங்கு பராமரிக்க லட்சணமோட? அடுத்தடுத்து கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. எப்போ? ஒரே வாரத்துல. நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடம் மாத்திருவோன்னு சொன்னீங்களே, என்னத்தை நீங்க மாத்தினீங்க? என்ன பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறமா வந்து இந்த டாஸ்மாகில் இவ்வளோ தூரம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, இந்த 10 மணிக்கு மூடுறாங்க, அல்லது இப்போ யாரும் பிளாக்ல விற்காம பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்கல்ல. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், இன்னைக்கு அது 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ 10 ரூபாயா வாங்குறாங்கன்னு குறை சொல்லுதில்ல, இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சுன்ட்டு குடிமகன்கள் வெளிப்படையாக வந்து திட்டுறாங்க. அசிங்கமாக திட்டுறாங்க, சாதாரணமாக திட்டல. குடிகாரன் குடிச்சிட்டு திட்டினானா எப்படி திட்டுவான் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கேவலமாக ஒவ்வொரு ஒயின் ஷாப் அல்லது குடிமகன்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை கழுவி ஊத்துறாங்க. நீங்க தானடா சொன்னீங்க 10 ரூபாய் வாங்க மாட்டாங்க, நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருப்போம் எல்லாம். நீ உங்க ஸ்ட்ரிக்ட் இப்போ எங்க வந்து நிக்குது? என்ன நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, 10 குவார்டரு 15 குவார்டர்னு வாங்கிட்டு போனாங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா கொடுக்குறாங்க. ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, அடுத்த வாரம்லாம் சரியாக வந்துடும், அடுத்த வாரம் சரியாக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கொடுத்து அனுப்புகிற காட்சிகளை வந்து எல்லாம் பார்க்க முடியுது. இதில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அதிமுக காலத்தில் இருந்தது, திமுக காலத்தில் இருந்தது, இப்போ தாவேகா காலத்தில் தொடருது. இது அடியோடு நிறுத்தப்படுமான்னு சொன்னால் நோட் த பாயிண்ட், இன்னைக்கு குறிச்சிக்கங்க. இதை இவர்களால் ஒரு நாளும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கும்பலை பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. அதுதான் இந்த ரூட் மாஃபியா, அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமனு, இந்த மாதிரியான அந்த நிறுவனங்கள் ஒரு பொய் செய்திகளை உண்மை மாதிரியே பரப்பி மக்களை நம்ப வைக்கிற அந்த பாணி, அது என்னங்கிறது மக்கள் மத்தியில் முழுசா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. யாரை கேட்டாலும், யார்கிட்ட பேசினாலும், யாருடைய பதிவு பார்த்தாலும் ரூட் மாஃபியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இதுக்கு அர்த்தம் முழுசா என்ன அர்த்தம் கூட தெரியுமான்னு தெரியல. ஆனா ரூட் மாஃபியா வச்சு இவங்க இதை பரப்பிட்டாங்க, இந்த செய்தியை பரப்புறாங்க. இப்படி எல்லாம் வர்ற செய்திக்கு பின்னாடி இவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற காரணத்தை, அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மிக முக்கியமான ஒரு திருப்பமா பார்க்கப்படுது. அது நம்ம இப்போ மு.க. ஸ்டாலின் தரப்பா இருக்கட்டும், அல்லது நேற்று ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், அல்லது மற்ற டிடிவி தினகரன் மாதிரியான அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசுகிற போது இதை எக்ஸ்போஸ் பண்ற விதமாகட்டும், இதை தொடர்ச்சியா இவங்க இன்ஸ்டால ரீல்ஸ்ல வந்து ஆட்சி நடத்துறாங்க, ரியல்ல இவங்க ஆட்சி நடத்தல, அது அவங்களுக்கு தெரியாது. அதே போல பொய் செய்திகள் பரப்புறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஒரு எதையுமே செய்யாமலே, எந்த பணியும் செய்யாமலேயே எல்லாத்தையும் செஞ்சு நாங்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு நிலைநிறுத்த பார்க்க. ஏன்னா இதற்கு முந்தைய அரசு எல்லா வேலைகளையும் கரெக்டா செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு அடித்தளம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல கட்டுமானத்தை வந்து அவங்க எழுப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. அது அதாவது நிதி நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து அவங்க செயல்படுத்தியிருக்காங்க, அதற்கான நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நெருக்கடியை சமாளித்து ஆட்சி நடத்துறது தான் வந்து திறமை. அந்த திறமை அவங்ககிட்ட இருந்தது. இவங்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறது எடுப்புலேயே வந்து
பட்டவர்த்தனமா தெரிய வந்துருச்சு. அதனால தான் வந்து அவங்க டைம் கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணோம், மறுசீரமைப்பு பண்ணோம், எல்லாம் எது எது எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காகன்னா, இவங்களுக்கு அந்த திறமை இல்லை, இவர்களுக்கு அது தெரியாது. முக்கியமாக தெரியாதுங்கிறதா. அவ தெரிஞ்சவங்க அவங்க இருக்கு, அவங்க வந்து இவங்களை கைப்பிடிச்சு எழுத கற்றுக் கொடுக்கலாம் மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்கலாம் மாட்டாங்க. பார்த்து நீ எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் அந்த அந்த திறமையின்மை வந்து எக்ஸ்போஸ் ஆகுது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த அவர்கள் செஞ்சு வச்சுட்டு போன எல்லாத்தையுமே வந்து இவர்கள் செஞ்ச மாதிரி புதுசா ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க செஞ்சது தான் எல்லாமே. அதை அப்படியே இவங்க இன்னொரு வாட்டி சொல்லி இதெல்லாம் வந்து நாங்க வந்த பிறகு செஞ்சது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து இவங்களுடைய அந்த ரூட் மாஃபியாவும் மற்ற அமைப்புகளும் வந்து முழு வீச்சில் செயல்படுது. இது மக்களுக்கு முழுசா தெரிய வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கறதுனால ஒரு வகையில் அது மகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்கு. ஏன்னா எதை வைத்து நீங்க இங்க வந்தீங்களோ அதுவே உங்களை இங்கிருந்து விரட்டி அடிக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. என்ன அலறாங்க, துடிக்கிறாங்க. இப்படி வர்ற செய்திகள் பொதுமக்கள் மத்தியில் இந்த பேச்சு இதெல்லாம் பார்த்த உடனே பதறாங்க. எங்க அதுக்குள்ள வந்து குறை சொல்றாங்க, அதுக்குள்ள இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. எப்படி பண்ணாம இருப்பாங்க? நீங்க எப்படி ராஜா வந்தீங்க? விமர்சனம் பண்ணாம வந்தீங்க? யாரையும் குறை சொல்லாம வந்தீங்க? ஹானஸ்டா உங்களுடைய நீங்க என்னென்ன செய்ய போறன்னு சொல்லிட்டா வந்தீங்க? இந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் இருக்கு, நாங்க வந்தோம்னா இதெல்லாம் இப்படி எல்லாம் சரி பண்றோம், அப்படி ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசிட்டா வந்தீங்க? நீங்க சொன்னதெல்லாம் என்ன? பொய்யான குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, ஒரு சதிக்கோட்டு இல்லாததை நீங்க சதி கோட்பாடுன்னு கொண்டு வந்தீங்க, மற்றவங்க மேல பழி போட்டீங்க. என்னவாவது பண்ணலாம், எப்படியே இந்த ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன வேணா செய்யலாம், தப்பே இல்லைன்ற ஒரே கொள்கையில தான் நீங்க வந்து செயல்பட்டீங்க. இப்ப உங்களை பார்த்து வந்து ஆட்சிக்கு அந்த ஒரே வாரத்துல இந்த மாதிரி பார்வை மக்களுக்கு வந்திருக்கு, இப்படி எல்லாம் போட்டு உங்களை வெளுக்கிறாங்கன்னா அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க எதை பயன்படுத்தினீர்களோ அதுவே உங்களை திருப்பி தாக்குகிறது. ஆனா நீங்க இப்போ கதறீங்க. இன்னும் கதறல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இப்போ அந்த கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவாகட்டும், இல்லை இன்னும் மற்ற அந்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்களா, அவங்களால வந்து இந்த விமர்சனங்களை தாங்க முடியலையா? ஐயோ எங்களை திட்டுறாங்க, அதுக்குள்ள எங்களை இப்படி எல்லாம் பேசலாம், அது பத்திரிகாரங்க இப்படி கேள்வி கேட்குறீங்களே, கேட்காம எப்படிடா இருப்பாங்க? கேட்கத்தான் செய்வாங்க. அது இன்னும் வருகிற நாட்களில் வந்து உங்களுடைய உண்மையான முகம் என்ன அது ஏற்கனவே அம்பலமாயிடுச்சு. ஆனா இந்த சில பைத்தியங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்குல்ல, அவங்களை தெளிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான போக்குகள் உதவும்.